எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு பாப்புலரான தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தால் பஞ்சாபி டாபாஸில் தால் மக்கனின்னு நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. சில இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தால் புக்காரான்னு கூட நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு தால் ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப், அதாவது 250 ml அளவுக்கு கருப்பு உளுந்த ஒரு பவுலில் எடுத்து தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ நல்லா ஊறி இருக்கிற உளுத்தம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. வெந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க, நல்லா வெந்திருக்கும். ஒரு அகலமான கடாய் எடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து, அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதும் 4 தக்காளி பழத்தோட பியூரே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயம் எதுவும் சேர்க்க போறதில்ல. தக்காளியில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு வேக வச்ச பருப்புல இருந்து பிரியாணி இலையை எடுத்துட்டு வெந்த பருப்பை சேர்த்துருங்க. பருப்பை நல்லா தக்காளி மசாலா கலவையில மிக்ஸ் பண்ணுங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து உப்பு காரம் தேவைப்பட்டா சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கசூரி மேத்தி இலையும் கசக்கி சேருங்க. இப்போ இந்த தாலை இன்னும் கொஞ்சம் ரிச்சா செய்ய கொஞ்சம் வெண்ணெயும் கொஞ்சம் க்ரீமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். ரிச் அண்ட் க்ரீமியான கருப்பு உளுந்து கறி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டிஷ். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா கெஸ்ட் வரும்போது செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லைனா பிளெயின் பாஸ்மதி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தாலை நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக வரும். ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.